ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு திங்கட்கிழமை ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, கைய கால வச்சுட்டு சும்மா இருக்காம பன்னு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். சூப்பரா வந்துட்டு வந்திருந்துச்சு. அதில எந்த தப்பும் கிடையாது. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில வந்து வச்சிருக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில வச்சு வேக வச்சதுனால, மேல சாஃப்ட்டாவும், அடியில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்டாவும் வந்து ஆயிருச்சு. ஆனாலும் விடலையே, கருகுனாலும் பரவால்ல, நம்ம சாப்பிட்டே ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணு வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் பிள்ளைங்கலாம் சாப்பிட்டோம். அன்னைக்கு நைட் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாதம் வச்சு சாப்பிட்டோம், தண்ணி ஊத்தி. இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில. காலையில ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு நேரா வந்துட்டு வெளியில வந்துட்டு வாசல்ல வந்துட்டு ஊதுபத்தி வந்து பத்த வச்சுருவேன். இப்போலாம் கம்பல்சரியா நான் வந்துட்டு ஊதுபத்தி வந்து காலையில வந்து பத்த வச்சுருவேன். ஏன்னா, எங்க சாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி வாசகர். அதனால கண்டிப்பா சாம்பிராணி வீட்ல போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்காரோட கட்டளை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, காலையில வந்துட்டு சாம்பிராணி, அதுக்கப்புறம் ஊதுபத்தி இதெல்லாம் வந்து பத்த வச்சுருவேன். கொஞ்சம் மைண்டுக்கும் ரிலாக்ஸா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம். என்ன சொல்றது? நெகட்டிவ் தாட்ஸ விட பாசிட்டிவ் வைப் வந்துட்டு அதிகமா இருக்கும். அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில கிச்சன்ல வந்துட்டு பால் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அத வந்து இப்ப காய்ச்சிக்கிறேன். பால்காரர் வந்தாரு. அவசர அவசரமா போயி சட்டி எடுத்துட்டு வர அ இந்த சட்டியில வாங்கி ஊத்தி வச்சுட்டேங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த விளிம்பு வந்துட்டு இந்த மாரி இருக்குது இல்லையா? அதனால பால் ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, அது கீழ வடியுதோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ! அவசரத்தில எந்த சட்டியில ஊத்துறதுன்னு தெரியாம ஊத்தி வச்சுட்டோமே அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் மீத பால கொண்டு போய் ஃப்ரிட்ஜில வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு காலையில டிஃபன் கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்க சாப்பிடுறதுலே இல்லங்க. ஐய்யய்யோ! பெரிய தலைவலியா இருக்கு. இதுனால சேர்ந்து நானும் பட்னியா கிடக்குற மாரி இருக்கு. அதனால ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செஞ்சிருந்தேன். ஏன்னா எந்திரிச்சது எல்லாமே 9 மணி. அப்புறம் என்ன பண்றது? இதுதான் வந்து செய்ய முடியும். பால் வந்து காய்ச்சி குடுத்துடலான்ட்டு பால் வந்து காய்ச்சி குடுத்துட்டேன். அந்த பன்னு, அதுக்கப்புறம் அது என்ன ரஸ்க் இதெல்லாம் வச்சு நனைச்சு அடிச்சு ஏத்திருச்சுக. அதனால காலையிலைக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு, சாதம் மட்டும் இப்போ வந்துட்டு ஒரு உலக்கு அரிசி வந்து எடுத்து அத கழுவிட்டு அத வந்து ஊற வச்சுக்கிறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து தண்ணீல போட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் முக்கியமா சின்ன வெங்காயம் உரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடுப்படிக்கும். பக்கா சோம்பேறி நான் உரிக்க மாட்டேன். ஐய்யய்யோ! இதெல்லாம் யார்றா உரிக்கிறது அப்படின்ட்டு. ஆனா வாங்கியாந்து வாங்கியாந்து வச்சுக்குவேன். ஆனா உரிக்கிறது இல்ல. பெரிய வெங்காயம் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றது. ஆனா இப்ப தண்ணிக்குள்ள போட்டு போட்டு உரிக்கிறனால ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கு. சின்ன வெங்காயம் அதிகமா வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும், பெரிய வெங்காயத்த விட. அதனால இப்ப வந்துட்டு அதிகமா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறது, அதேமாரி சின்ன வெங்காயமும் இப்ப அதிகமா சேர்த்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பால் வந்து ஆத்தி அவங்களுக்கு குடுத்துட்டு, மீத பால்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி சேர்த்து அதில வந்து டீ தூள போட்டு நான் வந்து கொதிக்க வச்சிருக்கேன். டீ கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிக்குவேன். அதிகமா இப்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால டீ வந்து டக்குன்னு கட் பண்ண முடியாது இல்லையா? அதனால வந்துட்டு இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு நல்ல பசும்பாலு. அதனால ஃபேட் வந்து இதில அதிகமா இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, பாதி பாலு, அதுக்கப்புறம் முக்காவாசி தண்ணிய சேர்த்து கொதிக்க வச்சு மொட்ட தண்ணியா தான் இருந்துச்சு இன்னைக்கு. தண்ணியோ என்னமோ! சரி குடி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பால குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நேரா வெளியில வந்து உட்காந்தாச்சு. வெளியில ஜேசிபி வந்துட்டு ரோடு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டே நான் வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி இல்லாம செய்ய போறேன். ஒரு 5லேருந்து 6, 7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து தோலு எடுத்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய் இல்லாட்டி 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் 4 கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மொளகா வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்பாசி, கசகசா, ஸ்டார் அன்னாசி வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து அத சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பேஸ்ட்டா வந்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தாளிப்பு வந்து நம்ம வந்து குடுக்க போறோம். பிரியாணிக்கு தாளிப்புக்குமே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்த வந்து கட் பண்ணி அதையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வினோத் பிராண்டோட ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுதான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில நான் வந்துட்டு வாங்குனது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அதிகமான பாத்திரம் வந்து என்கிட்ட வந்துட்டு இந்த என்ன அலுமினியமா இது என்ன பாத்திரம்? அலுமினிய பாத்திரம். அதுதான் வந்துட்டு அதிகமா இருந்துது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் இதில தான் வந்து இன்னைக்கு வந்து செய்ய போறேன். அதாவது
பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி போட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாய் தூள் வந்து இதில் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கணும். அடுப்பை வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நைட்டு பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் வந்து நான் வந்து இதில் வந்து 1 கப் கிட்ட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு இதில் வந்து தயிர் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிராக வந்து பார்த்து சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து கழுவி கட் பண்ணி அதையும் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு வீட்டுக்கு சமைக்கிற அதாவது கர்நாடக பொன்னி ரைஸ் அதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து சமைக்கிறேன். பிரியாணி ரைஸ் வந்து எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிகமாக வந்து கிண்டக்கூடாது. ஒரு வாட்டி அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடிஷ் வேணுமே என்னடா செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி போடு உருளைக்கிழங்கு 65 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோலை வந்து சீச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் தோசை தவா, அதுக்கப்புறம் பிரியாணி சட்டி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி அது மேலே வெயிட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடிக்கிற கல்லோட உரல வந்து தூக்கி அதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பீஸ் வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இதை வந்துட்டு அதாவது வந்துட்டு ரொம்ப குலைவா வந்து வேக வைக்கக்கூடாது. அதுக்காண்டி வேக வைக்காமயே இருக்கக்கூடாது. ஓரளவு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரைத்தாக்கு வந்துட்டு ஆனியன், நெக்ஸ்ட்டு உப்பு, அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்து இதையும் வந்து ஒரு சைடு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துட்டு அதில் உப்பு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தூள் வேணும்னா வந்து சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்புத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அது வந்து சேர்க்கணும். ஐயோ! ஏதோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு டக்குன்னு பெப்பர் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நறுக்கி வச்சிருந்த மீத கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து தேவையான அளவு பச்சரிசி மாவு சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஈரத்தன்மை இருக்கும் வேக வச்சதுனால. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு ஒன்று போல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பூண்டு வந்து இடித்து இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட சுத்தமாக இல்லை. அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ வந்து நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் இடித்து போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. வீட்டரிசியில் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி. ஓகே. இதை வந்து இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் வந்து 65 போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிரேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 65 வந்து செய்யலாம். அதுலேயும் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? இது சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் அப்புறம் தாராள பிரபு மாதிரி தாராளமாக வந்துட்டு வெயிட் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு 65 வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 65 வச்சு இன்னையோட டேயை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு முடிச்சாச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.